நடத்தும் தேவம் கண்மானி போல் காற்றிடுவேர். அல்லேலூயா பாடி நானும் ஆண்டவரை பின்தொடர்வேன். போற்றுவேன் என் இயேசுவை, போற்றுவேன் என் நேசரை. தீமைகளை நன்மையாக மாற்றி என்னை என்றும் மகிழ சேவி. துதியும் கனமும் மகிமையுமே உமக்கே செலுத்தி போற்றிடுவேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் 28 முதல் 30வது அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வவல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 28வது அதிகாரத்திலே அனனியா என்று சொல்லக்கூடியதான கள்ள தீர்க்கதரிசியின் காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். அனனியா என்பவன் எரேமியாவின் அழிவின் தீர்க்க தரிசனத்தை எதிர்த்த கள்ள தீர்க்கதரிசி. பாபிலோன் தோல்வியை தழுவும் என்றும் நாடு கடத்தப்பட்ட மக்கள் ஆலய பொக்கிஷங்களோடு பாபிலோனிலிருந்து 2 வருடங்களில் யூதாவுக்கு திரும்பி வருவார்கள் என்றும் தீர்க்க தரிசனம் உரைத்ததை நாம் பார்க்கிறோம். மனம் திரும்புதல் இல்லாமலும் பரிசுத்த வாழ்வின் அவசியம் இல்லாமலும் எந்த நிபந்தனையும் இல்லாமலும் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் வரும் என்று சொல்லி பொய்யான தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறார்கள். ஆம், அத்தகைய பொய்யான தீர்க்க தரிசனங்களுக்கு ஜனங்கள் மத்தியில் வரவேற்பும் கிடைக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய தேவனோ தமது வார்த்தையை உண்மையான தீர்க்கதரிசிகள் மூலமாக வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், எரேமியா தீர்க்கதரிசி அங்கே அந்த அனனியா தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தர் இந்த ஆலயப்பட்டு பனிமூட்டுகளை பாபிலோனிலிருந்து திரும்பி வர பண்ணுவார் என்று உன் வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றான 70 ஆண்டுகள் பின்புதான் அது வரும், சமாதானம் வரும் என்று தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்க, அந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின்படி வந்தால் அப்பொழுது அவன் கர்த்தர் மெய்யாய் அனுப்பின தீர்க்கதரிசியாக விளங்குவான் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொன்னார். அனனியா என்கிறதான கள்ள தீர்க்கதரிசி எரேமியா தீர்க்கதரிசியின் கழுத்திலே ஒரு நுகத்தை எடுத்து அதை உடைத்து போட்டான். பாபிலோன் ராஜாவாய் நேபுகாத்நேச்சருடைய நுகத்தை சகல ஜாதிகளிலும் கழுத்திலிருந்து விலக்கி உடைத்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லி அங்கே ஒரு பொய்யான தீர்க்க தரிசனத்தை சொல்கிறதை காண்கிறோம். ஆனால் அனனியாவை பார்த்து ஆண்டவர் சொல்லிதான ஒரு காரியம், நீ மரநுகத்தை உடைத்தாய், அதற்கு பதிலாக இரும்பு நுகத்தை உண்டு பண்ணு என்று கர்த்தர் சொன்னார். பாபிலோன் ராஜாவாய் நேபுகாத்நேச்சாரை சேவிக்கும்படி இரும்பு நுகத்தை இந்த ஜாதிகளுடைய கழுத்தின் மேல் போட்டேன் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். எனவே நீ பொய்யான தீர்க்கதரிசி சொன்னபடியினாலே இந்த வருஷத்தில் நீ சாவா என்று சொன்னபோது அப்படியே அனனியா தீர்க்கதரிசி அந்த வருஷத்தில் தானே 7ஆம் மாதத்தில் செத்துப்போனான் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. 29வது அதிகாரத்தில் ஏதோ எரேமியா தீர்க்கதரிசி சிறைப்பட்டு போன மூப்பர்களில் மீதியானவர்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் நேபுகாத்நேச்சார் சிறைப்படுத்தி எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்ட சகல ஜனங்களுக்கும் ஒரு கடிதம் எழுதுகிறதை குறித்து பார்க்கிறோம். அங்கே அந்த கடிதத்தில் இதோ கிமு 597 நாடு கடத்தப்பட்டு சிறைப்பட்டு போன யூதர் மக்கள் பாபிலோனில் சேர்ந்து ஒருவேளை அவர்கள் ஒரு வருடம் கழித்து இந்த கடிதம் எரேமியாவில் எழுதப்பட்டிருக்கலாம். சாதாரணமான அந்த வாழ்க்கை வாழ்ந்து வீடுகளை கட்டி திருமணம் செய்து
தேவன் அவர்களை தமது பராமரிப்பில் வைத்திருக்கும் நகரத்தின் சமாதானத்தையும் நன்மையும் நாடி வாழ வேண்டும். ஏனென்றால் 70 ஆண்டுகள் முடியும் முன்பு அவர்கள் தங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு திரும்ப முடியாது. அவர்களது சிறையிருப்பின் காலம் குறுகினதாக இருக்கும் என்று கூறும் தீர்க்கதரிசியின் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கக்கூடாது. எருசலேமிலேயே தங்கி இருந்தவர்கள் தேவனை எதிர்த்ததினால் பயங்கரமான பாடுகளை அனுபவிப்பார்கள். பலவிதமான பாவங்களிலே ஈடுபடுத்தி இதோ தேவனுடைய வார்த்தையை பொய்யாய் வியாக்கியானம் செய்து கொண்டு வந்த 2 கள்ளத்தீர்க்கதரிசிகள் அவர்களது பாவத்தின் நிமித்தம் கொல்லப்படுவார்கள். 70 வருடங்கள் முடிவிலே மீதியான தேவ மக்கள் தங்கள் மீட்புக்காகவும் தேவனை உண்மையாய் தேடுவார்கள். அவர்களுக்காக வைத்திருந்த தேவனுடைய திட்டத்தின்படி தேவன் அவர்களது விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுப்பார் என்பதை இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். பாபிலோனில் 70 ஆண்டுகள் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படி உங்கள் மேலே என் நல்வார்த்தை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கும் நினைவுகள் அறிவேன். அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவானவைகள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் என்று கர்த்தர் அங்கு சொல்லுகிற காரியங்களை குறித்தும் நாம் பார்க்கிறோம். கர்த்தர் பரிசுத்தத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து செமையாவுக்கு ஒரு செய்தியை சொல்லும்படி ஆண்டவராகிய தேவன் அங்கே சொல்லுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். செமையா இங்கே நெகலேமியனாகிய செமையா எருசலேமில் எல்லா ஜனங்களுக்கும் அங்கே இந்த செமையாவுக்கும் சொல்ல வேண்டிய செய்தி இங்கே இப்பொழுதும் தீர்க்க தரிசனம் கூறி ஆனரோத் ஆகிய எரேமியாவை நீங்கள் கடிந்து கொள்ளாமல் போனது என்று சொல்லி அங்கே பல விதங்களிலும் இந்த சிறையிருப்பு நெடுங்காலமாக இருக்கும். நீங்கள் வீடுகளை கட்டி அவையில் குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவை கனிகளை சாப்பிடுங்கள் என்று பாபிலோன் அடிக்கிற எங்களுக்கு சொல்லி அனுப்பினான் என்று எழுதியிருந்தான். இந்த நிருபத்தை செப்பனியா என்கிற ஆசாரியன் எரேமியா தீர்க்கதரிசிகள் காதுகள் கேட்க வாசித்தான். அதனால் கர்த்தருடைய வார்த்தை எரேமியா கொண்டாகி சிறையிருக்கிற அனைவரும் நீ சொல்லி அனுப்ப வேண்டியது என்னவென்றால், நெகலாமியனாகிய செமையாவை குறித்து தேவன் சொல்கிறதான காரியம் உங்களுக்கு பொய்யான தீர்க்க தரிசனம் சொல்லி உங்களை ஏமாற்றுகிறான் என்று சொல்லி அங்கே அவனால் தண்டிக்கப்படுவான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை குறித்தும் பார்க்கிறோம். 30வது அதிகாரத்தில் இஸ்ரவேலின் மீட்பு அதை குறித்து இதோ என் தாசனாய் யாக்கோபே உனக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவாய், பயப்படாதே கலங்காதே என்று சொல்லி கர்த்தர் அங்கே ஒரு மீட்பின் திட்டத்தை அவர்களுக்காய் சொல்லுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவர் கிறிஸ்துவும் மீட்பராக இந்த உலகத்திலே கடந்து வந்தார். நம்மை மீட்கும்படியாக, ராஜ்யத்தின் பிள்ளைகளை மாற்றும்படியாக. இந்த தேவனுடைய ஸ்தோத்திரம் செலுத்தி இந்த மகிமையின் தேவனையே நாம் ஆராதிப்போம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தல்வாராக. ஆமேன், ஆமேன்.